உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ரியலா நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பத்தி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த கோஸ்ட் ஸ்டோரி யாருக்கு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஜாக்சனுக்கு நடந்துச்சு. அவர் தான் சொல்லியிருந்திருக்காரு இந்த கதைய. வீடியோக்குள்ள போற முன்னுக்கு யாரெல்லாம் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விட்டுடுங்க. அப்பதான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஸோ வாங்க நம்ம பயந்துகிட்டே கோஸ்ட் ஸ்டோரிய கேட்போம். ஜாக்சன் வந்து டிராவல் ஏஜென்ட்ல வந்து ஒரு டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எப்பலாம் ஆர்டர் இருக்கோ அப்பலாம் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து அந்த டிரைவ் பண்றதுக்கு வந்து வேலை இல்ல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, வீட்டிலே இருந்துர்றாரு. வீட்டில இருந்தானே அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று என்ன ஆகுதுன்னா, அவரோட பாஸ் வந்து கால் பண்றாரு ஃபோன்ல. கால் பண்ணான்னா, அப்ப உடனே அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பிக்கப் ட்ராப் வந்திருக்குது. எங்க மதுரையில. நீ இப்ப சீக்கிரம் கிளம்பி வா. நீ போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாக்சன் வந்து அப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணியிருக்காரு. போயிட்டு வரதுன்னா எப்படி இருந்தாலும் நைட் ஆயிருமே. அப்போ வைஃப் வீட்ல தனியா இருப்பாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் பாஸோட பேச்ச மீற முடியாததுனால, சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய்க்கிட்டு இருக்காரு. ஜாக்சன் போய்க்கிட்டே இருக்கிற டைம்ல அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க பாஸுக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. எங்க போய் பிக்கப் பண்ணணும் அவங்கள? அப்படின்னு கேட்ட உடனே, அப்போ உடனே பாஸ் அங்கேருந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்கள பிக்கப் பண்ணணும். ஒரு டெலிவரி ஆன பிள்ளை. அவங்கள கூட்டிக்கிட்டு மதுரையில போய் விடணும். அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவால்ல. நீ அவங்கள பத்திரமா விட்டுட்டு சேஃபா திரும்பி வந்துடு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன கட் பண்றாரு. ஜாக்சனும் அங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பிக்கப் பண்றாரு. அந்த கார்ல யார் ஏறுனான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவரு, அப்புறம் அந்த பேபி பொறந்தவங்க, ஒரு கைக்குழந்தை, அப்புறம் அந்த வைஃப் அவங்க பெண் இருக்காங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட். இவங்க தான் அந்த கார்ல ஏறியிருக்காங்க. இவங்க போயிட்டே இருக்கும்போது, அந்த அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கார கொஞ்சம் மெதுவா போங்க. ஏன்னா குழந்தை இருக்கு, பச்சை உடம்புக்காரங்க. அதனால கொஞ்சம் ஸ்லோவா போங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஜாக்சன் வந்து ஒரு 40, 45 இதுக்குள்ளேயே தான் ரொம்ப ஸ்லோவா மதுரைய நோக்கி போய்க்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம, இவங்க வந்து போற வழியிலேயே கொஞ்ச நேரத்துல கார ஸ்டாப் பண்ணிட்டு, அந்த குழந்தைக்கு காத்து வர்ற மாதிரியெல்லாம் வச்சுன்ட்டு, இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாவே தான் போயிருக்காங்க. இவங்க மதுரைய என்டர் பண்றதுக்குள்ளேயே மணி வந்து நள்ளிரவு மணி 12 ஆயிருச்சு. ஜாக்சன் வந்து மனசுல வந்து நெனச்சுட்டே போறாரு. ஓகே மதுரைக்குள்ள பூந்துட்டோம். கொஞ்ச நேரத்துல உங்கள எறக்கி விட்டுட்டு நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா வைஃப் வேற தனியா இருப்பா. அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மதுரை முடிஞ்சதுக்கு அப்புறமா ராமேஸ்வரத்த நோக்கி போங்க அப்படின்னு சொன்னோனே, இவருக்கு சரியான கோவம் வந்துருச்சு. இருந்தாலுமே அந்த கோவத்த வெளியில காட்டாம, ஏன்னா பாஸ் தான் அப்படி சொல்லியிருக்காரு. அதனால கோவப்படாம அப்படியே அவங்க சொன்ன வழியில அவரு போய்க்கிட்டு இருக்காரு. அந்த மதுரைக்குள்ள பூந்து ஒரு 20, 25 கிலோமீட்டர் தாண்டுனதுக்கு அப்புறமா, இன்னமும் இடம் வராம இருக்கிறதுனால, இவரு வந்து கொஞ்சம் காண்டாவே போய்க்கிட்டு இருக்காரு. ஆனா வாய தொறந்து எதுவுமே கேட்கல. அங்க போய்க்கிட்டே இருந்து, அப்புறமா தான் அவங்க வந்து சொல்றாங்க, ரைட் எடுத்து அந்த கிராம பாதை மாதிரி போதுல்ல, அதுக்குள்ள பூருங்க அப்படின்னு சொன்னானே, சரின்ட்டுன்னு நம்ம ஜாக்சனும் பூடுறாரு. பூந்துட்டு அதுக்குள்ளவே ஒரு 10 கிலோமீட்டர் வந்து அந்த பாதை போய்க்கிட்டே இருக்குது. ஸோ இவரும் கடுப்பாயிட்டு, இனிமேல வாய் மூடிட்டு இருக்க முடியாதுன்ட்டுன்னு, அப்படியே லைட்டா கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. "எங்க தான் உங்க வீடு இருக்குது? இன்னமும் போய்க்கிட்டு இருக்குமே?" அப்படின்னு கேட்ட உடனே, அப்புறமா தான் அந்த பின்னாடி உட்காந்துருக்குன்னு சொல்றாங்க. "இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான், அந்த கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் தூரம் போய்க்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிற அந்த டைம்ல வந்து ஒரு 3 வே மாதிரி போது. இங்க ரைட்டு, லெஃப்ட்டு, ஸ்ட்ரெய்ட்டுன்னு 3 வே போது. அதுல வந்து ஒரு பெரிய லைட் ஒண்ணு மின்னுக்கு வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 3 மோட்டர் பைக்கு, அதுல ஒரு 5 ஆம்பளைங்க இருக்காங்க. அப்ப உடனே இவங்க பின்னாடி உட்காந்துருக்க அந்த பையனுங்க இருக்கானுங்களா, அவனுங்க வந்து அந்த கார வந்து ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ணோனே நம்மளோட ஜாக்சனுக்கு வந்து டவுட் வந்துச்சு. ஐயோ! எதுக்கு நிப்பாட்டணும்? அந்த மாரி ஆனோனே, அப்ப பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான். நீங்க கார கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னோனே, இவரும் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டுனோனே அவனுங்க வந்து வேகமா வந்துட்டு பின்னாடி டோர தொறந்து அந்த குழந்தைய அப்படியே நல்லா பார்த்து கொஞ்சிட்டு, சரி கிராமத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இவருக்கும் ஒரு டவுட் வருது. யா எதுக்கு இவனுங்க வந்து இப்படி ரோட்ல நின்னு பார்க்கணும்? நேரா அவங்க வீட்ல போய் பார்த்துக்கலாமே அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் என்ன யோசிச்சிருக்காருன்னா, நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்ட்டுன்னு, சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார மூவ் பண்றாரு.
அந்த கார மூவ் பண்ற முன்னுக்கு அந்த 3 பைக்ல வந்திருந்தாங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இந்த காருக்கு முன்னுக்கு ஒரு பைக் போட்டோம். இதுக்கு பின்னாடி நாங்க 2 பைக்ல வரோம். ஸோ பின்னாடி 4 பேர் வரோம். முன்னுக்கு ஒரு ஆளு போகட்டும். நீ நடுவுல வாப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவருக்கு ஒண்ணும் புரியல. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு. ஸோ, அதுக்கப்புறம் இவரு முன்னுக்கு ஒரு மோட்டார் பைக் போது, பின்னாடி 2 மோட்டார் பைக் இவரு நடுவுல போயிட்டே இருக்காரு. ஸோ, அங்கிட்டு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோனே, ஒரு 10 குடிசைகள் எல்லாம் இருக்குது. ஸோ, அந்த இடத்துல உடனே இவங்க சொல்றாங்க, "ஸோ, இங்க தான் வீடு. ஸோ, இங்க இறக்கி விடுங்க." அப்படின்னு சொன்னோனே, இவரு நினைக்கிறார், "அப்பாடா வந்தாச்சு. இவங்கள இறக்கி விட்டு நம்ம சீக்கிரம் போயிரலாம்." அப்படின்ட்டுன்னு. இவரு ஏன் பறக்க பறக்க இருக்காருன்னா, இவரு வந்து ஆல்ரெடி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. "நைட் எத்தன மணியா இருந்தாலும் நான் வந்துடுவேன்." அப்படின்னு சொன்னனால தான் இவரு வந்து இப்ப பறந்துகிட்டு இருக்காரு. ஸோ, அவங்கள இறக்கி விடுறாரு இப்ப. அதுக்கப்புறம் ஒரு வழியா இவரு கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு மூவ் பண்ணும்போது, அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்ப கிளம்புறது சரியா வராதுப்பா. நீ இங்க தங்கிட்டு நீ நாளைக்கு காலையில கிளம்பி போ." அப்படின்னு சொன்னானா, அப்ப இவருக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா இது திடீர்னு இப்படி சொல்றாங்களேன்ட்டுன்னு, அப்ப அவரு சொல்றாரு, "இல்ல நீங்க பயப்படாதீங்க. நான் வந்து எனக்கு வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் நெறைய இடத்துல ஓட்டிலாம் இருந்திருக்கேன். ஸோ, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல." வீடியோ ரெக்கார்ட் பண்றேனா இல்லையான்னு பார்த்தேன். அதான் இப்படி கிட்ட வந்துட்டு பார்த்துட்டு போறேன். ஆ வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம். அப்போ உடனே அவரும் சொல்றாரு, "இல்ல எனக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நானு பார்த்து போய்ப்பேன்." அப்படின்னு சொன்னானா, அப்ப இவரு இந்த ஊர்ல உள்ளவங்க அவங்க இந்த மோட்டார் பைக்ல வந்தானுங்கள, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களே இந்த ஊர்ல நைட் டைம்ல வந்து தனியாலாம் போக மாட்டோம். வேணாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றோம். வேணாம்ப்பா." அப்படின்னு சொன்னானே, ஆனா அவருக்கு வந்து அங்க இருக்கிறதுக்கு விருப்பமே இல்ல. அப்படி இப்படி சொல்றாரு. "இல்ல நான் போயிர்றேன். நான் பார்த்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படி இப்படி சொன்னானே, அப்போ உடனே அவங்க என்ன சொல்றாங்களா, "சரிப்பா, நீ இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு போறதுக்குள்ள இந்த 15 கிலோமீட்டர் இருக்கு பாத்தியா? இந்த 15 கிலோமீட்டர்லயும் நீ ஜாக்கிரதையா போ. சப்போஸ் உன்ன யாராவது கூப்பிடுற மாதிரி இருந்தா, நீ திரும்பி பார்க்காத. இல்ல உன் முன்னுக்கு உன் கார நுப்பாட்டுற மாதிரி இருந்தா, எதையுமே நீ நுப்பாட்டாத. உன் பாட்டுக்கு நீ போயிட்டே இரு. திரும்பி பார்க்காத. இந்த 15 கிலோமீட்டரும்" அப்படின்னு சொன்னானே, உடனே இவரு என்ன நெனைக்கிறாருன்னா, "ஏன் இப்படி நம்மள பீதிய கெளப்புறாங்க? அப்படி என்னவா இருக்கும்?" அப்படின்ட்டுன்னு ஏதோ திருட்டு பயல் தான் வந்துருவானுங்களோ அப்டின்ட்டுன்னு, "இல்ல பரவால்ல நான் பார்த்துக்கிறேன்" அப்டின்னு சொல்லிட்டு, இவரு கார மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவர் கார மூவ் பண்ணி போய்க்கிட்டே இருக்காரு. மூவ் பண்ணி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ, அந்த 3 கிலோமீட்டர்ஸ்ல இவருக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த கார் மின்னுக்கு எரியிற அந்த லைட்ல மின்னுக்கு சென்டர்ல வந்து ஏதோ ஒரு கருப்பு உருவம் பெருசா நிக்கிற மாதிரி அவரு பார்த்துருக்காரு. ஸோ, பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி வித்தியாசமா பார்த்ததே கிடையாதாம். இதான் வாட்டி அவர் பார்க்குறாரு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்கு மேல நம்ம நுப்பாட்டுனோம், இது நம்மள அடிச்சு போட்டுரும்டா அப்டின்ட்டுன்னு கார நுப்பாட்டாம வேகமா அது மேல ஏத்திட்டு போயிட்டாராம். ஸோ போனோனே ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருப்பாரு. லைட்டா கொஞ்சம் தான் மூவ் பண்ணியிருப்பாரு. ஸோ மூவ் பண்ணிட்டு அவர் டக்குனு அந்த மின்னுக்கு கண்ணாடி இருக்கும்ல, அதுலேருந்து பார்க்குறாரு. கார் பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அந்த உருவம் வந்து எதுவுமே ஆகாம அப்படியே அங்கேயே நின்னுட்டு இருக்கு. ஸோ அது அப்படியே அங்கேயே நின்னுட்டு இருக்கிறத இவரு பார்க்கிறத வந்து அது பார்த்துருச்சு. பார்த்த கையோட அது என்ன பண்ணுதுன்னா, இந்த கார நோக்கி அது வேகமா அது ஓடி வருது. இத பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஜாக்சன் என்ன பண்ணாருன்னா, கார லெஃப்ட், ரைட் எங்கேயுமே பார்க்காம ரொம்ப ஸ்பீடா அழுத்திக்கிட்டு போறாரு. ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த உருவம் இவர பின்னாடியே தொரட்டிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவரு பின்னாடி வருதா இல்லையா சொல்லி பார்ப்போம்ன்னு சொல்லி அந்த கண்ணாடில அவரு பார்க்குறாரு. ஆனா அந்த உருவம் வந்து அங்க இல்ல. இவரு டக்குன்னு லெஃப்ட்ல திரும்பி பார்க்குறாரு. அங்க வந்து ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவில் இருந்த காரணத்தினால அந்த உருவம் அந்த இடத்துல இல்லாம அப்படியே மறைஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஸ்பீடா வந்தாருன்னு தெரியல. அவ்வளோ ஸ்பீடா வந்ததுக்கு அப்புறமா, அந்த மதுரை மெயின் ரோட்டுக்கு அவரு வந்துட்டாரு. ஸோ வந்தானா, அங்க ஒரு கடை இருந்திருக்கு. அங்க போய் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோன்ட்டுன்னு, அவரு டீ குடிச்சிட்டே யோசிச்சுட்டு இருக்காரு. "என்னடா நமக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா இவரு வந்து விடிய காலையில ஒரு 6 மணி போல அவர் வீடு வந்து சேர்ந்துட்டாரு. ஸோ அவரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பிக்கப் பண்ணாங்கல்ல, அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து இவரு ஆல்ரெடி வச்சிருந்திருக்காரு. அப்ப உடனே அவரு அந்த பச்சை குழந்தை இருந்துச்சு, அவங்க அப்பாக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா உடனே அவரு சொல்றாரு, "நான் தான் உன்ட்ட சொன்னேனப்பா, நீ தான் கேட்காம போயிட்ட. இது வந்து எங்களுக்கு எப்போதும் அடிக்கடி நடக்கும். அதனால தான் பயந்துகிட்டு வர்ற பாதையிலேயே வந்து மோட்டோ பைக்ல இந்த மாரி ஃபாலோ பண்ணி வந்தாங்க." அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரு என்ன சொல்றாருன்னா, அது ஃபாலோ பண்ணி வந்தது வந்து, அது ஒரு முனி அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
முனினா நம்ம நினைப்போம் கடவுள் தானே அப்படின்ட்டுன்னு. முனியிலே வந்து 2 விதம் இருக்குது. முனீஸ்வரர் ஒண்ணு வந்து முனீஸ்வரர் சொல்ற அந்த சாமிக்கு ஈக்குவலா இருக்கிற சில கேட்டகரிகளும் இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, துஷ்ட ஆத்மாக்கள் மாதிரியும் இருக்குது. அது எப்படின்னா, ஒருத்தர கண்ணு வச்சுடுச்சுன்னா, அவங்கள பழி வாங்காம, கொலை பண்ணாம உடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ண வந்து தொடர்ந்து வந்தது. இந்த துஷ்ட ஆத்மால ஒண்ணு தான் தொடர்ந்து வந்திருக்குது. அதுவும் நல்ல வேளை அங்க கோவில் இருந்ததுனால, அது உன்ன அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு, அப்படியே உட்டுட்டு போயிருச்சு. அப்படின்னு சொல்லி அந்த பச்சை குழந்தையோட அப்பா வந்து சொல்லியிருக்காரு இவருகிட்ட. இந்த ஜாக்சன் வந்து இன்னமும் டிரைவரா தான் இருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 2008ல நடந்த இந்த சம்பவத்த என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இதுக்கு முன்னுக்கும் எனக்கு இந்த மாரி நடந்ததில்ல. இதுக்கு பின்னாடியும் இதுவரைக்கும் எதுவுமே நடந்ததில்ல. அத பத்தி நெனச்சாலே எனக்கு கொலலாம் நடுங்குதுப்பா. அவ்வளோ ஒரு பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லி அவரு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டுன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க இந்த மாதிரி முனிய பார்த்துருக்கீங்களா? அப்போ பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காம என்னோட Instagram லிங்க் கீழ குடுக்குறேன். அங்க போயிட்டு நீங்க ஃபாலோ பண்ணி வாய்ஸ் நோட்டா எனக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த விஷயத்த நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.